தேவனுடைய சித்தம்னு சொன்னால் உடனே வேற சில குழப்படிகள் வந்துடும். ஏன்னா இப்போ தேவனுடைய சித்தம்னு கிறிஸ்தவ வட்டாரத்தில் சொன்னாலே ஜனங்களுக்கு பொதுவாக மனசுக்கு வர்றது என்னது? எந்த வேலையை நான் எடுக்கணும், யாரை கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி பெரிய 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 காரியங்கள் தான் நினைப்பாங்க பொதுவாக. காட்ஸ் வில், தேவனுடைய சித்தம்னு சொன்னாலே ரொம்ப பெரிய பெரிய தீர்மானங்கள் தான் மனசு வருது ஜனங்களுக்கு. பெரிய ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம் வர்றதுக்கு முன்னால் தேவனுடைய சித்தத்தை பற்றி நினைத்து பார்க்கறது இல்லை. ஆனால் பெரிய ஒரு காரியம் வந்துட்டா வாழ்க்கையில், இப்போ தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. என்னங்க அவருடைய சித்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தத்தை அறியறதுக்கு அதுக்கு பின்னால் போவாங்க. இங்கே போவாங்க, அங்கே போவாங்க, சித்தத்தை அறிஞ்சிக்கணும். ஆனால் பைபிளுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்ப்பீங்க. தேவனுடைய சித்தன்ற சப்ஜெக்டை கற்றுக்கணும்னு பைபிளுக்கு வந்தீங்கன்னா, பைபிள் இந்த நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறான்றத ரொம்ப பெருசாக பேசாது. ஸ்பெசிஃபிக் வில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன குறிப்பான சித்தம், நான் எந்த வேலையை எடுக்கணும், நான் யாரை கல்யாணம் பண்ணணுன்றத ரொம்ப பெருசாக இது பேசுறது இல்லை. பொதுவான சித்தத்தை தான் அதிகமாக இது பேசும். ஜென்ரல் வில், பொதுவான சித்தம், எல்லாரும் எப்படி இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே எப்படி வாழணும். மாரல் வில்லுன்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் வில் அல்லது மாரல் வில். மாரல் வில்னா என் வாழ்க்கையை நான் எப்படி வாழணுன்றதை பற்றி 1000 காரியம் சொல்லுது. யாரை கல்யாணம் பண்ணணும்னு குறிப்பாக பேரிட்டு ஒன்று கூட சொல்லலாம்னா எப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுது. அது கூட கொஞ்சம் பொதுவாக தான் பேசும். திருமணத்தை பற்றி பொதுவாக போதிக்கும். சில பேர் இதில் பேர்களை வச்சு கேம் விளையாடுவாங்க. இங்கே இந்த பேர் அந்த பேரெல்லாம் கோத்து வச்சு சேர்த்து தான் பாரு தேவனுடைய சித்தம். அதாவது இது எப்படி இருக்குன்னா, கடவுள் 1000 காரியங்களை சித்தமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த அப்படி செய், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்குது. ஆனா அந்த வசனத்தை கண்டுகிறது இல்லை யாரும். தேவனுடைய சித்தம் என்னங்க? உங்களுடைய பரிசுத்தமாகுதல், இதுவே தேவனுடைய சித்தம். 1 தெசலோனிக்கர் 4 சொல்லுது. அதை யாரும் தேவனுடைய சித்தம் என்னங்க? என்ன சொல்ல வரேன், பைபிள் பொதுவான சித்தத்தை பற்றி, நம்ம எப்படி வாழணுன்ற சித்தத்தை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுது. அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுற முடியாது. வெறும் இந்த தீர்மானத்தை எப்படி நான் எடுக்கணும், யாரை கல்யாணம் பண்ணுறது, அல்லது எந்த வேலையை எடுக்கணும், எந்த கரியர் எடுக்கணும், அது வெறும் அப்படியே அதை பற்றி தான் வெறும் அதெல்லாம் வரும்போது தான் தேவனுடைய சித்தத்தை நினைக்கிறோம்னா நம்ம முற்றிலுமாய் தவறாய் அணுகிறோம்னு அர்த்தம். என்ன சொல்ல வரேன், 1000 காரியங்கள் இருக்குது தேவனுடைய சித்தத்தை பற்றி வெளிப்பட்டிருக்கு. நம்ம எப்படி வாழணும்னு. உதாரணத்துக்கு பொய் பேசக்கூடாது, அது தேவனுடைய சித்தம். ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழணும், அது தேவனுடைய சித்தம். நம்முடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அது தேவனுடைய